உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வியானது ஜேஇ மெயின் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி கருக்கவர் பதிலீட்டு வினையில் பின்வரும் ஹாலைடுகளில் எது மிகவும் நிலையான கார்பன் நேர் அயனியை உருவாக்கும்? அதாவது which among the following halides will generate the most stable carbocation in the nucleophilic substitution reaction? ஸோ இங்கே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா எந்த ரியாக்ஷனை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா SN1 வினையை வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதன்படி இங்கே 4 ஆர்கனோ புரோமைடு காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து மிகவும் நிலையான கார்பன் நேரணியை உருவாக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது இதில் வந்து எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையானை ஜெனரேட் பண்ணும் அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, வாங்க நம்ம தீர்வுக்குள்ளே போகலாம். நம்ம தீர்வில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்ப்போம். அது எப்படி வந்து கார்பன் நேரணியை ஜெனரேட் பண்ணுது, இந்த நாளில் எது வந்து மிகவும் நிலையானதாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல்லைல் புரோமைடு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்லைல் புரோமைடு நமக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அதாவது கருக்கவர் பதிலீட்டு வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா முதல் படியில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு கார்போகேட்டையான், அதாவது கார்பன் நேரணியை ஜெனரேட் பண்ணுறதா முதல் படியில் நடக்கும். ஸோ அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு இந்த மாதிரி அல்லைல் கார்பன் நேரயனி வந்து நமக்கு உருவாகும். ஸோ இந்த அல்லைலிக் கார்பன் நேரயனியை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட், அதாவது இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் இங்கே நகர்ந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த கார்பனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் நேரயனி தன்மை வந்து உருவாகும். ஸோ இந்த வகையில் இது வந்து ரெசனன்ஸ் மூலமாக இந்த கார்பன் நேரயனி வந்து நிலைப்புத்தன்மை பெறுகிறது. அதாவது உடனிசைவின் மூலமாக இந்த கார்போகேட்டையான் வந்து நிலைப்புத்தன்மை பெறுது. இரண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் வந்து அல்லைல் புரோமைடு மாதிரியே தான், அதாவது இது சைக்ளிக் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இந்த வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா முதல் படியில் என்ன உருவாகும், உங்களுக்கு அல்லைலிக் கார்போகேட்டையான் வந்து உருவாகும். ஸோ இதுவும் வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட், அதாவது உடனிசைவின் மூலமாக இந்த கார்பன் நேரயனி நிலைப்புத்தன்மை பெறும். சரி, மூன்றாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைஃபினைல் மெத்தில் புரோமைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்ட், அதாவது இந்த சேர்மம் வந்து இந்த வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா முதல் படியில் என்ன ஜெனரேட் ஆகும், இந்த மாதிரி ட்ரைஃபினைல் மெத்தில் கார்பன் நேரயனி வந்து உருவாகும். அதாவது ட்ரைஃபினைல் மெத்தில் கார்போகேட்டையான் வந்து நமக்கு உருவாகும். ஸோ இந்த கார்போகேட்டையான் நல்லா உற்று பாருங்க, இது வந்து ஒரு டெர்சரி கார்போகேட்டையான். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பனில் 3 ஃபினைல் தொகுதிகள் வந்து சேர்ந்துருக்கு, அதாவது 3 ஃபினைல் குரூப் வந்து நமக்கு அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு வந்து கார்பன் நேரயனிக்கு அருகில் ஃபினைல் குரூப் இருந்துச்சுன்னா அது எதன் வழியில் அது நிலைப்புத்தன்மையை பெற வைக்கும், உடனிசைவின் மூலமாக, அதாவது ரெசனன்ஸ் மூலமாக அது நிலைப்புத்தன்மை பெற வைக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இதுவும் வந்து உடனிசைவின் மூலமாக நிலைப்புத்தன்மை பெறக்கூடிய ஒரு கார்பன் நேரயனி. சரி, நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க, பென்சைல் புரோமைடு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென்சைல் புரோமைடு வந்து இந்த வினைக்கு உட்பட்டுச்சுன்னா நமக்கு பென்சைலிக் கார்பன் நேரயனி வந்து உருவாகும், அதாவது பென்சைலிக் கார்போகேட்டையான் வந்து நமக்கு உருவாகும். இந்த பென்சைலிக் கார்போகேட்டையானும் நமக்கு எதன் கூட அட்டாச் ஆயிருக்கு, இந்த ஃபினைல் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அப்போ ஃபினைல் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் உடனிசைவின் மூலமாக இந்த கார்பன் நேரயனி நிலைப்பு தரும். இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து கார்பன் நேரயனிகளும் உடனிசைவின் மூலமாக நமக்கு நிலைப்புத்தன்மை பெறுகிறது. சரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த நிலைப்புத்தன்மை வரிசையை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்வியை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நிலைப்புத்தன்மை வரிசையின்படி மூவிணைய கார்பன் நேரயனி வந்து அதிக நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கும், அதாவது டெர்சரி கார்போகேட்டையான் வந்து மோர் ஸ்டேபிள் வென் கம்பேர்ட் டு தி ரெஸ்ட் ஆஃப் அதர் கார்போகேட்டையான். சரிங்களா, இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய மற்ற கார்பன் நேரயனிகளை காட்டிலும் மூவிணைய கார்பன் நேரயனி வந்து அதிக நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து அதிகமாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சைலிக் கார்பன் நேரயனி வந்திருக்கு, அல்லைலிக் கார்பன் நேரயனி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இரண்டில் எது அதிக நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சைலிக் கார்பன் நேரயனி தான் அல்லைலிக் கார்பன் நேரயனியை காட்டிலும் அதிக நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும். இந்த வரிசையிலேயே இருக்கிறதுலே வந்து குறைவான நிலைப்புத்தன்மை கொண்டது ஓர் இணைய கார்பன் நேரயனி, அதாவது பிரைமரி கார்போகேட்டையான் தான் லீஸ்ட் ஸ்டேபிள் ஒன்.
சரி, வாங்க இப்ப நம்ம ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஸ்லைடின் படி பார்த்தோம் அப்படின்னா, இங்க குடுத்திருக்கக்கூடியதுல அதிக நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கிறது வந்து எது? நமக்கு ஆப்ஷன் 3. ஸோ இது எப்படி வந்து நிலைப்புத்தன்மை பெறுது? உடனிசைவின் மூலமாக. ஏன் அப்படின்னா 3 ஃபினைல் தொகுதிகள் வந்து இருக்கு. அதற்கு அடுத்தது எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பென்சிலிக் கார்பன் நேரயனி. ஏன் அப்படின்னா, அல்லிலிக் கார்பன் நேரயனியை விட பென்சிலிக் கார்பன் நேரயனி வந்து அதிக நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கு. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டுமே வந்து ஈக்குவலி ஸ்டேபிள். அதாவது இது இரண்டும் சம அளவில் வந்து நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும். இப்ப நம்ம கேள்விக்கு போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்ச ஒரு அடிப்படையில பார்க்குறப்ப, கீழ குடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 3 தான். இன்னைக்கு நம்ம கார்பன் நேரயனியோட நிலைப்புத்தன்மை குறித்த கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே!